இந்தியா வந்து ஒரு 4 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு கச்சா எண்ணெயை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம உற்பத்தி பண்ணலாம். அது வந்து ஒரு 40-45 நாளைக்கு வரும். அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த 40-45 நாளுங்கிறது 40 நாளாக கை இருப்பு, 30 நாளாகி, 20 நாளாகி, அப்புறம் 2 கப்பல் வரும், திருப்பி 22 நாளாகி. Plan your next summer escape with Grand Royal Tours. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now. சார், ஒரு வருஷத்துக்கிட்ட இனி தங்கம் வாங்க வேணாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தங்கம் வாங்கலான்னு சொன்ன தகவல் தான் வந்து நிறைய இடத்துக்கு பரவி இருக்கு. பட் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு குறைங்க, வெளிநாடு போகிற பயணங்களை தவிர்த்துடுங்க, அப்புறம் உள்நாட்டில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், சரக்கு வாகனங்களை தவிர்த்துட்டு ரயிலில் கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து பிரதமர் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் எச்சரிக்கை. அடுத்து வந்து விலை உயர்த்திடுவோம். 95 ரூபா 21 பைசா ஒரு அமெரிக்கன் டாலர். இது வந்து போன மே 11 85 ரூபாயாக இருந்தது. 10 ரூபாய் ஏறி இருக்கு. US டாலர் 85ல் 10ன்னா கிட்டத்தட்ட 12% மேலே உயர்ந்திருக்கு ஒரு ஆண்டில். அப்போது நமக்கு அந்நிய செலவாணி ரொம்ப பெரிய பிரச்சனை நமக்கு. இது முதல் முறை வர்ற பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி 2011, 12, 13 எல்லாம் கூட தங்கம் அதிகமாக இறக்குமதி பண்ணி ஒரு பிரச்சனையில் இந்தியா மாட்டுச்சு. இப்போ இந்தியா வந்து இறக்குமதி பண்ணுறது 3 முக்கியமான விஷயங்கள் வெளிநாட்டை நம்பி இருக்கும். முதல் அதிகமான பில்லு வர்றது ஆயில், 88% கச்சா எண்ணெய் வெளியேந்து வருது. ரெண்டாவது அதிகமான இறக்குமதிக்கு நம்ம கொடுக்குற பணம் வந்து $80 பில்லியன் தங்கத்துக்கு. அப்புறம் ஃபெர்டிலைசர் இருக்கும். நீங்கள் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா உரம் இல்லாமல் உணவு உற்பத்தி கிடையாது, காய்கறி பழங்கள் உற்பத்தி கிடையாது. பெட்ரோலை குறைக்கிறதுக்கு என்னென்னா அது நுகர்வை குறைங்கப்பா. நீங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்தே வேலை பார்த்தீங்கன்னா எப்படி கொரோனா சமயத்தில் 40-50 விழுக்காடு நம்மளுடைய பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் குறைஞ்சிச்சு. அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் இப்போ எந்தெந்த நிறுவனங்கள் முடியுமோ நீங்கள் வந்து அதை குறைச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெட்ரோல் தேவைகள் குறையும். 791 டன் தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் இந்தியாவில். டெய்லி 3 கப்பல் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 1-2 கப்பல் வந்தாலே செய்திங்கிற மாதிரி நம்ம கொண்டாந்துட்டோம்னு கொண்டாடுறோம். ஆஹா, எங்களை வந்து ஈரான் அனுமதிக்கிறான், எங்களை ரஷ்யா அதனால் வர்றது குறையுது. வணக்கம் சார். வணக்கம் சார், ஒரு வருஷத்துக்கிட்ட இனி தங்கம் வாங்க வேணாம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது பல பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கல்யாணம் பண்ணலான்ட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா பண்ணுறது, தங்கம் வாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது எதனால் சொன்னாங்க? அதாவது அவர் தங்கம் வாங்கலான்னு சொன்ன தகவல் தான் வந்து நிறைய இடத்துக்கு பரவி இருக்குது. பட் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. முக்கியமாக அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு குறைங்க, வெளிநாடு போகிற பயணங்களை தவிர்த்துடுங்க, அப்புறம் உள்நாட்டில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், நிறைய வாகனங்களில் போக வேண்டாம், ரோடு டிரான்ஸ்போர்ட்டு பயன்படுத்துகிறத, கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரக்கு வாகனங்களை தவிர்த்துட்டு ரயிலில் கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். அதுபோல் வந்து இயற்கை உரங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், செயற்கை உரங்களை பயன்படுத்துகிறத கம்மி பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னென்னா இன்றைக்கு பார்க்குற போது அதிர்ச்சியாக இருக்குது. 95 ரூபா 21 பைசா ஒரு அமெரிக்கன் டாலர். இது வந்து போன மே 11 85 ரூபாயாக இருந்தது. 10 ரூபாய் ஏறி இருக்குது. US டாலர் 10 ரூபா அப்படின்னா 85ல் 10ன்னா கிட்டத்தட்ட 12% மேலே உயர்ந்திருக்கு ஒரு ஆண்டில். அப்போது நமக்கு அந்நிய செலவாணி ரொம்ப பெரிய பிரச்சனை நமக்கு. அவ்வளோ ரூபாய்க்கு நம்ம டாலர் வாங்கணும். கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் 2025-26 இந்தியா 791 டன், ஒரு கிலோன்னா 1000 கிராம், ஒரு டன்னுன்னா 1000 கிலோ, 791 டன் தங்கத்தை நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் வந்து தங்கம் கிடைக்கல, அது வந்து பூமியிலேருந்து எடுக்கணும். கோலார் தங்க வயல் தான் கடைசியாக கிடைச்சிது, அது முடிச்சாச்சு, இப்போ கிடையாது, வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். கையில் இருக்கிறத விற்கிறாங்க, சுழற்சியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து இவ்வளோ நம்ம இறக்குமதி பண்ணி இதில் ஓரளவுக்கு நகை பண்ணி ஏற்றுமதி பண்ணால் கூட கிட்டத்தட்ட $80 பில்லியன் நம்ம வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணியிருக்கோம். இப்போ அந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஈரான் அமெரிக்கா வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட $70-75 இருந்தது பிரெண்ட் குரூடு. இப்போ வந்து ஈரானுடைய ப்ரொப்போசலை அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஈரான் என்ன சொல்லிட்டான், நாங்கள் யுரேனியத்தை இருக்கிறதுல ஓரளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு போய் வேறு நாட்டில் வச்சுக்கிறோம், எங்களால் நியூக்ளியர் சைட்லாம் டிஸ்மேண்டில் பண்ண முடியாதுன்ட்டான். அதனால் இப்போ பேச்சுவார்த்தை தடையாகி போச்சு. உடனே க்ரூட் ஆயில் விலை ஏறிடுச்சு. இப்போது க்ரூடு ரொம்ப விலை ஏறிடுச்சு.
இந்தியா வந்து 88% இறக்குமதி செய்கிறோம் நம்ம க்ரூட் ஆயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற மொத்த எல்பிஜியில் 90% வெளிநாட்டிலேருந்து வரணும், 65% நேச்சுரல் கேஸ் வெளியிலேருந்து வரணும். ஸோ நிறைய ஏகப்பட்டது நமக்கு வெளியிலேருந்து வர வேண்டியது இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த ஹார்மோஸ் நீரணை வழியாக வர வேண்டியதாக இருக்குது. வர்றது குறைஞ்சி போச்சு. டெய்லி 3 கப்பல் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போ 1-2 கப்பல் வந்தாலே செய்திங்கிற மாதிரி நம்ம கொண்டாந்துட்டோம்னு கொண்டாடுறோம். ஆஹா, எங்களை வந்து ஈரான் அனுமதிக்கிறான், எங்களை ரஷ்யா அது. அதனால் வர்றது குறையுது. இந்தியா வந்து ஒரு 4 மில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு கச்சா எண்ணெயை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம உற்பத்தி பண்ணல, ஸ்டோர் பண்ணலாம். அது கமர்ஷியல் டேங்க்ஸில் வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 40-45 நாளைக்கு வரும். ஸோ இவ்வளோ நாள் அதை வச்சு தான் ஓட்டினாங்க. ஸோ 40-45 நாளுங்கிறது வர்றது குறைவாக இருக்குது. நம்ம வந்து விலையை மாற்றலை, இந்தியாவில் கன்சம்ஷன் குறையலை. அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த 40-45 நாளுங்கிறது 40 நாளாக கை இருப்பு, 30 நாளாகி 20 நாளாகி, அப்புறம் 2 கப்பல் வரும், திருப்பி 22 நாளாகி. ஸோ அதனால் இப்போ ஒரு வார் இந்த முடிஞ்சிடும், அது வரைக்கும் இழுத்து பிடிச்சி சமாளிச்சிடலாம். ஸோ ஒரு 5 நாள் 10 நாள் கையிருப்பு லெவலுக்கு வர்ற போது கூட அப்படி வந்துட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா சமாளிச்சுக்கலான்னு பார்த்துருப்பாங்க. இந்தியா வந்து இது வரைக்கும் இதை நல்லா சமாளிச்சிருக்காங்க. இப்போ உலகத்தில் நீங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்து ஒருத்தர் சொன்னார் 40% அங்கே பெட்ரோல் விலை ஏறி இருக்குங்கிற. ரொம்ப நாள் ஆச்சு. பாகிஸ்தானில் ரொம்ப விலை ஏறிடுச்சு. அமெரிக்காவில், கனடாவில் விலை ஏறாத நாடுகள் குறைவு. அவங்களே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாதான். அப்போ இந்தியாவில் மட்டும் விலை ஏறாமல் இருந்தது. அதுக்கு இந்த 5 மாநில தேர்தல்களோட காரணமாக இருந்திருக்கலாம். அப்படி ஒரு போக்கு இந்தியாவில் இருக்குது. எலெக்ஷன் இருந்தால் அது விலை ஏற்றாமல் இருக்காங்கங்கிறது, அல்லது சமாளிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. அவங்கவுங்க எந்த கட்சி சார்ந்தவங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் வந்து இவங்க இவ்வளோ நாள் ஏற்றாமல் விட்டுட்டாங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து கச்சா எண்ணெயை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவில் சுத்தகரித்து ஆயிலை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது 3 நிறுவனங்கள். அந்த 3 நிறுவனங்களில் HPCL, BPCL, ஆயில் இந்தியா, அந்த 3 நிறுவனங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த விலை ஏற்றாத காரணத்தினால, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அரசாங்கம், சரி இது விலை ஏறினோன்னா அந்த ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்களை விலை ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. விலை இன்னும் ஏறாமல் இருக்குது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச்சில் ஈரான் வார ஆரம்பித்து கச்சா எண்ணெய் விலை $105 வரைக்கும் போயும் கூட இந்தியாவில் விலை உயர்த்தலை. அப்போது ஒவ்வொரு நாளும் 1700 கோடி ரூபாய் அந்த ஆயில் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவாகுது. இந்த விலை ஏற்றாததுனால. விலை ஏற்றிருந்தால் அந்த 1700 ரூபா அவங்களுக்கு முதல்ல மாதிரியே இருந்திருக்கும் நிலைமை. அப்படி வந்து 10 வாரத்தில் கிட்டத்தட்ட இப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த 3 நிறுவனங்களும் பணத்தை இழந்திருக்கின்றன. அவை லாபமூட்டுற நிறுவனங்கள் தான், இந்தியா மக்களுக்காக அதை செய்யலாங்கிறதுலாம் சரி. மற்றபடி அந்த 1 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலே இல்லாமல் போயிடும். திருப்பி என்ன வாங்கணும்னா கையில் காசு இருக்காது. 1 லட்சம் கோடி ரூபாய் இந்த 3 நிறுவனங்களுக்கும் 10 வாரத்தில் போயிடுச்சுங்கிறது ஒன்று. அவங்களுடைய நஷ்டம் தொடர்ந்து இருந்தால் அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. திருப்பி வந்து வாங்கிலாம் நமக்கு விற்க முடியாது. இந்த ஒரு சீசனை மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து படுத்துக்குவோம், அவ்வளோதான், எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு திருப்பி அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஸோ இப்போது அரசாங்கத்துக்கு வந்து அப்படி ஒரு சேலஞ்ச் இருந்தால் முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கம் போடுற ஸ்பெஷல் டியூட்டிலாம் இருக்குது, எக்ஸைஸ் டியூட்டி இறக்குமதியில். மத்திய அரசாங்கம் இப்போது மாநில அரசாங்கமும் வரி போடுறாங்க, மத்திய அரசாங்கமும் போடுறாங்க. 2 பேரும் நாங்கள் குறைப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் மேலே போட்டிருந்தால் 13 ரூபா ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டியை 3 ரூபாயை குறைச்சிட்டாங்க. 1 லிட்டருக்கு 10 ரூபா குறைச்சிட்டாங்க. அது குறைச்சி கொஞ்சம் நாள் ஆகுது. டீசல் மேலே 10 ரூபா தான் இருந்தது, அதை 0 ஆக்கிட்டாங்க அந்த டியூட்டியை. இது தவிர வேறு டியூட்டிலாம் போடுறாங்க. இந்த ஸ்பெஷல் டியூட்டியை குறைச்சதுனால அதனால கொஞ்சம் அந்த நஷ்டம் அவங்களுக்கு குறைஞ்சிது. இப்போது அதுக்கும் மேலேயும் இப்போ விலை ஏறிக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து விற்பனை நடந்துக்கிட்டே இருக்குங்கிற பொழுது இப்போது ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்தாச்சு. வெனிசுலாவிலேருந்து வாங்குகிறோம், ஆஃப்ரிக்காவிலேருந்து வாங்குகிறோம், ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம், ஈரான்லேருந்தும் வாங்குகிறோம். ஸோ எந்தெந்த இடங்கள்லேருந்து வாங்குகிறோமோ அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இந்த ஹார்மூஸ் நீரணையை மட்டும் நம்பி இருக்காமல் வெளியிலேருந்து கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி. அப்புறம் இங்கே வந்து அரசாங்கம் அவங்களுடைய வரியை கொஞ்சம் குறைச்சிக்கினது மத்திய அரசாங்கம். அது தவிர கையில் இருக்கிற இருப்பு கொஞ்சம் உதவியாக இருந்தது. இப்போ இது எல்லாமே இந்த வார் முடிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை. வார் தொடர்றதுனால இப்போ ஃபஸ்ட்டு இந்த புயலுக்கு 2ஆம் நம்பர் கூண்டு ஏற்றுவோம், 3ஆம் நம்பர் கூண்டு ஏற்றுவாங்க கடற்கரையில். அது மாதிரி இப்போ வந்து பிரதமர் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் எச்சரிக்கை. அடுத்து வந்து விலை உயர்த்திடுவான். நெருங்கியாச்சு அந்த காலகட்டத்தை. இனிமேல் தான் அந்த தள்ளி போட முடியாது. ஏன்னா இவங்க ஆயில் மாட்டுக்கிற நிறுவனங்கள் இதுக்கு மேலே
அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியல அந்த நிறுவனங்கள். அது தனிப்பட்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸு எல்லாரும் இருக்காங்க. வெறும் அரசாங்கம் கிடையாது, பெரும்பகுதி ஷேர் அரசாங்கம் வச்சுருக்கு, மேனேஜிங் கண்ட்ரோல். பட்டு நிறைய மற்றவங்க வச்சுருக்காங்க. அந்த போர்டுக்கெலாம் ஆன்சபிள் ஆகும், இல்லது கவர்மெண்ட் சப்சிடியாக அதை கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் டபுள் வேமின்னு சொல்லுவோம், மத்தளத்துக்கு 2 படிக்கும் அடிங்கிற மாதிரி. ஒன்று கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு, அதை வாங்குறதுக்கான டாலர் மதிப்பும் கூடி போச்சு. டாலர் மதிப்பு 195 ரூபா போய் இதுவும் கூடனா ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ அரசாங்கத்தில் முதல் முறையாக இப்போ பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் தங்கம் வாங்குறத ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைங்க. இது முதல் முறை வர்ற பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி 2011, 12, 13 கூட தங்கம் அதிகமாக இறக்குமதி பண்ணி ஒரு பிரச்சனையில் இந்தியா மாட்டுச்சு. இப்போ இந்தியா வந்து இறக்குமதி பண்ணுறது 3 முக்கியமான விஷயங்கள் வெளிநாட்டை நம்பி இருக்கோம். ஒன்று வந்து முதல் அதிகமான பில்லு வர்றது ஆயில், 88% கச்சா எண்ணெய் வெளியேந்து வருது. 2வது அதிகமான இறக்குமதிக்கு நம்ம கொடுக்குற பணம் வந்து $80 பில்லியன் தங்கத்துக்கு. அப்புறம் ஃபெர்டிலைசர் இருக்கும். நீங்கள் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா உரம் இல்லாமல் உணவு உற்பத்தி கிடையாது, காய்கறி பழங்கள் உற்பத்தி கிடையாது. செயற்கை உரங்களை போட்டு தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிகரமாக எக்ஸ்போர்ட் கூட நம்ம பண்ணுறோம். அதுக்காக தேவையான டைரெக்டாக ரா மெட்டீரியலும் டைரெக்டான பொருட்களுமே என்ன சொல்கிறாங்க, 70% ஆஃப் ஃபெர்டிலைசர் வந்து இறக்குமதி தான் பண்ணுறோம். எம்ஓபிங்கிறத வந்து 100% இறக்குமதி பண்ணுறோம். யூரியாவுக்கும் டிஏபிக்கும் 2க்கும் சேர்ந்த ரா மெட்டீரியலை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். பொட்டாஷ் பண்ணுறோம், பாஸ்பேட் பண்ணுறோம், இது எல்லாம் இறக்குமதியாக. இப்போ இறக்குமதினா இதுக்கெல்லாம் ரூபா வந்து டாலரில் கொடுக்கணும். இப்போ டாலர் மேலே நெருக்கடி வந்து கேடுன்னு சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட். இப்போ வெளிநாடுகள்லேருந்து நம்ம வாங்குகிற பொருள் எவ்வளோ, மதிப்பு என்ன, நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிற பொருட்கள், சர்வீசஸ், ஐடி எல்லாம் சேர்த்து அதனுடைய மதிப்பு என்ன, இது 2க்கும் என்ன வேறுபாடு இருக்கோ அதை வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ ஜிடிபியில் 1.3% ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது அதிகமானாலும் நான் ஒரு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மைக்கு பிரச்சனை. ஸோ நம்ம இறக்குமதியை குறைக்கணும்னா இப்போ உரத்தை குறைக்க முடியாது, பெட்ரோலை குறைக்கிறதுக்கு என்னென்னா அது நுகர்வை குறைங்கப்பா. நீங்கள் எல்லோரும் வீட்டிலேருந்தே வேலை பார்த்தீங்கன்னா எப்படி கொரோனா சமயத்தில் 40-50 விழுக்காடு நம்மளுடைய பெட்ரோல் டீசல் கன்சம்ஷன் குறைஞ்சிச்சு. அந்தளவுக்கு இல்லைன்னாலும் இப்போ எந்தெந்த நிறுவனங்கள் முடியுமோ நீங்கள் வந்து அதை குறைச்சிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பெட்ரோல் தேவைகள் குறையும். அப்போது இந்தியா வந்து அவ்வளோ இம்போர்ட் பண்ணி அவ்வளோ டாலர் விலை கொடுத்து இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து தானே பண்ணணும். இது வரைக்கும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து விலை ஏற்றாமல் இருக்கிறதுக்கான வழிகளை யோசிக்கிறாங்க. கைமீறினா விலை ஏற்றுற ஒரு நிலைமை வந்துடும். அதனால இப்போது தங்கம் ஒன்றும் அத்தியாவசிய பொருள் இல்லை. இப்போது தங்கம் கல்யாணம் நீங்கள் கேட்டீங்க, இப்போது கல்யாணம் பண்ண போகிறோம், தங்கம் வந்து 3 வருஷமாக ஏறிட்டுருக்கு. 3 வருஷமாக வாங்கலாம், எஸ்ஐபியில் வாங்கியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கலாம். தங்கம் இல்லாமல் கல்யாணம் கேட்கணும், நான் அது எதிர் வீட்டாக நம்ம கேட்கணும் அல்லது அவங்க வாங்கிக்கலாம். மித்தபடி நான் முதலீடு பண்ணுறேன், நான் லாபம் பண்ணுறேன், நான் தங்கத்தில் பணம் பண்ணுறேன், ஸ்டாக் மார்க்கெட் தவிர அதுகளெல்லாம் குறைச்சிக்கணும். நான் ஏன் குறைச்சிக்கணும்னு கேட்கலாம். இப்போ பெரும்பாலும் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்போ மார்க்கெட் இறங்குது, அவங்களுடைய கவலை வந்து இப்போது இந்தியா மாதிரி ஒரு இவ்வளோ 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, தினசரி பெட்ரோல் வண்டிகள் எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, ஸ்கூலுக்கு போகணும், பிள்ளைங்க போகணும், ஃபெர்டிலைசர் வரணும், சமைக்கணும், இதெல்லாம் இருக்குன்னா மொத்தமாக குடும்பமாக சேர்ந்து சில நடவடிக்கைகள் எடுக்கணும்ல. இப்போ அப்பாவுக்கு சம்பளம் குறைஞ்சி போச்சு, இல்லை அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு படுத்துருக்காரு, வேலைக்கு போகலைன்னா அப்பா சொல்லுவார், அப்பா கொஞ்சம் 3 காய்கறி பதார்த்தம் வச்சு சாப்பிட்டதை கொஞ்சம் குறைங்கப்பா, நான்வெஜ்ஜை கொஞ்சம் கட் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் வெளியில் போகிறத கொஞ்சம் குறைங்கப்பா, ஒரு வருஷத்தில் சமாளிச்சுக்கலாம், திருப்பி வந்துடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தேசம் என்பது ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ஃபேமிலி தான். மொத்தமாக இப்போ இந்த தேசத்துக்கே பொருள் பற்றாக்குறை இருக்குது, நம்மளுடைய நாணய மதிப்பு மாறுது அப்படின்னு சொன்னால் கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட்டு கேட்குறவங்களாவது ஓரளவுக்கு செஞ்சால் இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். இது முழுக்க கட்டுப்படுத்திட முடியாது. ஆனால் இதை கூட சொல்லலையே, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பண்ணியிருப்போமே அப்படின்லாம் சொல்லலாம். இப்போ கூட தனி ஒரு ஆளாக காரில் போக வேண்டாம், அவர் சொல்லியிருக்காரு, கார் பூலிங் கூட சொல்லியிருக்காரு. ஒரே இடத்துக்கு 4 பேர் போகிறீங்க, சிறுசேரிக்கு இங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா 4 பேரும் ஒரே காரில் போங்க, ஆளுக்கு ஒரு பைக் வேணாம், பொது பஸ்ஸை பயன்படுத்துங்க. நம்ம கொஞ்சம் சிரமம்தான், பட்டு ப்ரெஷர் ஆன் டிமாண்ட் ஃபார் ஆயில் அண்ட் க்ரூடை நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபெர்டிலைசரெல்லாம் குறைச்சிட முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஓரளவுக்கு குறையும். கோல்டு இம்போர்ட்டை குறைக்க பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு அப்பீல் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க கொரோனா டைமில் நம்ம வீட்டில் இருந்தனால கன்சம்ஷன் எவ்வளோ கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நாங்கள் பார்க்குறப்போ முன்னாடி எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்டயே சொல்லியிருந்தேன் சார் இப்போ எல்லா சைடும் பேனிக் இருக்குது சார் பெட்ரோல் ப்ரைஸஸ்னால.
ஏறிடும்ன்றாங்க, பெட்ரோலே இல்லைன்றாங்க அப்படின்னு நான் பெட்ரோல் பங்க் நிறைய பேர் பார்த்தேன். அப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி பேனிக்லாம் இல்லை, தேவையான அளவு இருக்குது, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு அறிக்கை வர்றப்போ உண்மையிலுமே எல்லாருக்கும் பேனிக் கிரியேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வந்து எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த அளவு நடக்கும்ன்றாங்க. கொரோனா டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து தான் பல கம்பெனிஸ் வந்து இல்லை சரியில்லை நீங்கள் திரும்ப ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொன்னாங்க. இது திரும்ப நம்மளை அந்த ஜோனுக்குள்ளேயே கூட்டு போகுதா சார்? அதாவது இப்போ எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண சொல்லணும்னு அரசாங்கத்துக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் எப்படி வேணால் வேலை பார்த்துங்கப்பான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிங்கன்னா பெட்ரோல் குறையும் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் கட்டாயப்படுத்தலை யாரையும். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் நான்லாம் வந்து நிறுவனங்களில் ஹெச்ஆரில் இருந்திருக்கேன். அங்கே நாங்கள் ரிவ்யூ மீட்டிங்கில் பேசலை. இந்த கொரோனாவுக்கு முன்னாடி காலத்துலலாம் சில பேர் வந்து நான் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறேன்னா விட மாட்டாங்க மேனேஜர்ஸ். இவன் வீட்டில் போய் வேலை பார்ப்பானே தெரியாது சார், சும்மா இருப்பான், இவனை யார் மானிட்டர் பண்ணுறது, ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஒரு மாதத்துக்கு 1 நாள் 2 நாளைக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிலாம் பேசுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒன்றும் ப்ரொடக்டிவிட்டியே குறையல, நல்ல ப்ரொடக்ஷன் வந்தது. இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹஸ் பிகம் அ ப்ராக்டிஸ். இன்னமும் ஜூமில் மீட்டிங் எல்லாம் நடத்துகிறாங்க. நேரம் நடத்தலாமே, ஏன் தேவையில்லாமல் நேரம் போயிட்டு இருந்தாங்க, இப்போ ஜூம்லேயே பண்ண முடியுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஒரு நாள் இப்போ ஆயிலே வரலன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கிற 88%ல் ஹார்மோஸ் என்ன ரொம்ப பிரச்சனையாகி போச்சு, இந்த ஏற்பாடெல்லாம் எதுவும் ஒத்து வரல, பெட்ரோல் டீசல் இல்லைன்னா எப்படி இப்போ கேஸ் 45 நாளைக்கு ஒரு முறை தான் புக் பண்ணலாமோ அந்த மாதிரி 10 நாளைக்கு ஒரு முறை தான் பெட்ரோல் பங்கு திறக்கிறேன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த நிலைமைக்கெல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் முன்கூட்டியே தேவையில்லை. இப்போ ஆளுக்கு டூர் வேன் எடுத்து இந்த சூர் சுற்றுறத கொஞ்சம் தள்ளி வைங்கப்பா, அதெல்லாம் முடியாது, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, இது கூட உங்களுக்கு பண்ண தெரியாதா, நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்க, நீங்கள் என்ன மாதிரி பண்ணி எனக்கு நீ பெட்ரோல் வாங்கி கொடுன்னு கேட்கலாம், முடியணும்ல, அது சாத்தியமாகணும்ல. நீங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தால் தானே பெட்ரோலு, நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஓரளவுக்கு நம்ம ஈரான்லேருந்து கேஸு, இந்த சுச்சுவேஷனில் ஈரான்லேருந்தே வாங்குகிறோம். நம்ம இவ்வளோ பிரச்சனையில் ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம். கப்பல் வந்தால் வெடிகுண்டு போட்டு அங்கே அடியில் வந்து கண்ணி வெடி வச்சுருக்கான். அது உலகத்தினுடைய யதார்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகம் மொத்தமும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் மட்டும் வழக்கம் போல் நான் இருப்பேங்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சிரமமாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு அதை ஒரு அப்பீலாக பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது கட்டாயப்படுத்தலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க அட்வான்டேஜ். எவ்வளோ ஆஃபீஸஸ் காலியாச்சு, எவ்வளோ கம்பெனிகளுக்கு ரெண்ட்டு குறைஞ்சிது, இப்போ டிமாண்ட் ஆன் ரெண்ட்டு குறைஞ்சிது, டிமாண்ட் ஆன் பில்டிங் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குறைஞ்சிது, என்விரான்மெண்ட் காப்பாற்றப்பட்டது. இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்னோவேஷன் வர்றதுனால ப்ரெஷர் ஆன் பீப்புளும் பப்ளிக்கும் குறையுது. நீங்கள் இப்போ ஓடிடிலாம் வரலன்னா நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் பத்தாது. இப்போ எல்லோரும் தியேட்டரில் தான் படம் பார்க்கணுன்னா எவ்வளோ தியேட்டர் வேணும்? இப்போ தெருவுக்கு 10 தியேட்டர் இருக்கும். இவ்வளோ பாப்புலேஷன் ஏறின பிறகும் இவ்வளோ படங்கள் வந்த பிறகும் ஓடிடி ஹஸ் அப்சார்ப்டு த ரெக்யர்மெண்ட்ஸ். அது மாதிரி இந்த ஆன்லைனில் பண்ணுறதுங்கிறதும் எம்ப்ளாயீஸ் கன்வீனியன்ட் தான். எம்ப்ளாயீஸ் யாரும் வருத்தம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ராவல் காஸ்ட்டு மிச்சம். அவன் சொந்த ஊருக்கு போயிட்டான் வேலை பார்க்குறதுக்கு. நான்லாம் ஜூம் மீட்டிங்கில் எம்ப்ளாயீஸோட ரிவ்யூ மீட்டிங் பண்ணல, பின்னாடி மாடு சத்தம்லாம் கேட்கும், மேன் கேட்கும், மியூட் பண்ணாலும் அது போகாது, இவன் பேச்சும் போயிடும். ஹாப்பியாக ஜூமில் இருந்தவங்கலாம் இருந்தாங்க. அதனால் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் குறையும். இது வந்து கம்பெனிகள் கொஞ்சம் வருத்தப்படலாம், சார் ப்ரொடக்டிவிட்டி குறையும்னு சொல்லிட்டு. மற்றபடி இஃப் தெர் இஸ் அ நீடு, காமன் நீடு, எவ்ரிபடி ஷுட் கோஆப்ரேட். அப்போ தான் நம்ம வந்து கலெக்டிவாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஓகே சார், கடைசி கேள்வியாக இப்போது இன்வெஸ்டர் சைட்லேருந்து ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா, மோடி இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழ ஆரம்பிச்சிது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் சார், 2 வருஷமாக எந்த ஒரு மாற்றமே இல்லை சார், ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி எங்களுக்கு தெரியலன்னு. திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க எல்லாமே திரும்ப கீழே விழுந்துக்கிட்டே இருக்கப்போ நாங்கள் என்ன சார் எடுத்துக்கணும்? இதுதான் பெஸ்ட்டு ஜோனா சார்? இந்த 3 வருஷம் எங்களுக்கு சரியான ஒரு நேரம். கோயிங் ஃபார்வர்ட் உலகம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ உலகம் வந்து இப்போது முதல்ல வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு காலகட்டம் இருந்தது. அமெரிக்கா இருந்தது, ஒபாமா என்னவோ பண்ணிகிட்டு இருந்தார், பாகிஸ்தான் நம்மளோட பிரச்சனை பண்ணல, நம்ம போட்டு அமைதியாக இருந்தோம், ஆயில் விலை கம்மியாக இருந்தது, எல்லாம் அப்படி இருந்தது ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ எல்லாம் மாறிட்டுருக்கு. இப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானும் பாலஸ்டைன்லாம் யோசிச்சு பாருங்கள், அந்த மக்களை சும்மா இருந்தால் துபாய், இதுக்கு சம்மந்தமே இல்லை. யுஏஇலாம் என்னாச்சு, எவ்வளோ பேருக்கு வேலை போச்சு, எவ்வளோ பேர் திரும்பி வர்றாங்க, எவ்வளோ கட்டடங்களை உடைச்சிட்டாங்க, எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூல் மேலெல்லாம் குண்டு போட்டாங்க. நீங்கள் அவங்களாம் எங்கே போய் வாழ்வாங்க, எங்கே போய் இந்த பிரச்சனையை சொல்லுவாங்க? யாரோ ஒரு இஸ்ரேலும் யாரோ ஒரு அமெரிக்காவும் 2 அரசியல் தலைவர்கள் முட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு எவ்வளோ சாதாரண மக்கள் சிரமப்படுறாங்க. ஒரு உலகத்தில் பல சிரமங்கள் வர்றபோது சில பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்படுது. நம்மளை பற்றி நமக்கு என்னென்னா அதிகபட்ச கவலையை ஸ்டாக் மார்க்கெட் விழுதே,
அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அன்றாட வாழ்வு இன்னும் நமக்கு நல்லா தான் இருக்கும். இன்னும் டச்வுட் அப்படி இருப்போம். நம்ம ஒரு இந்த சண்டையிலலாம் கலந்துக்காமல், நம்ம தொந்தரவுக்குள்ளெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லோரும் நிம்மதியாக தூங்கணும். நைட்டு படுத்தா துபாயில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, வெளியில் சத்தம் கேட்டால் பயமாக இருக்குங்க. வெளியில் வந்து பார்த்தா அவங்க மேலேருந்து ஒன்று குண்டு பறக்குது, அந்த சைரன்லாம் கேட்டால் பயமாக இருக்குங்கிறாங்க. முதல்ல ஸ்ரீலங்கா அப்படி தான் சொல்லுவாங்க, ஜெல் அடிக்கிறாங்கன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு கர்ஃப்யூ போடுவாங்க. ஸோ உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை மனிதர்கள் உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்ல வேலையாக ஒரு சேஃப் ஜோனில் இருக்கோம், சேஃபாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெட்ரோல் ப்ரைஸு, ஒரு கோல்டு வாங்கக்கூடாது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குதுங்கிறதெல்லாம் தொந்தரவு. பட் அவங்களோடலாம் கம்பேர் பண்ணால் ரிலேட்டிவாக இது வந்து ஓரளவுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி இதிலேருந்து வெளியில் வர கூடிய தொந்தரவுகள்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஓரளவு கோஆப்ரேட்டிவாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் அந்த கிரைஸ் சரியாகும்னு சொல்கிறீங்க. இப்போது இன்வெஸ்டர்ஸ் மைண்ட் செட் என்ன மாதிரி சார் இருக்கணும்? ஏன்னா கீழே விழுதுன்னு பயப்படுறோம். ஓகே, இது நாங்கள் ஒரு வேல்யூ பை டைமாக எடுத்துக்கலாமா சார்? எல்லாமே எங்கள் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நமக்கு எவ்வளோ நாளைக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரியாத போது இப்போ திருப்பி இதையும் மீறி நம்ம நல்லா வந்தோம், திருப்பியும் இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு பையிங்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல ஸ்டாக்ஸ் பையிங்க்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்க விடலை, இன்னமும் எஸ்ஐபி வந்துட்டுருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் தீரும். ஸோ முதல்ல இருந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை. டெய்லி வந்து பறந்துக்கிட்டு இருந்த ஏவுகணைகள் இப்போ பறக்கலை கல்ஃப் ரீஜனில். ஓரளவுக்கு வந்து அது டிமினிஷிங்காக இருக்குது, குறையுது. முடிஞ்சிடும்னு பார்த்தா முடியலை, அவ்வளோதானே தவிர பிரச்சனைகள் வந்து கம்மிங் டு எண்டு. திருப்பி இது ஒரு சைக்கிள் தான். இன்னொரு முறை ஒரு பெரிய வார் வர்றதுக்கு இன்னும் 4-5 வருஷம் ஆகும். அதாவது டைம் வைஸ் கரெக்ஷன், ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் மார்க்கெட்டில் சொல்கிற மாதிரி உலகம் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டுட்டா அடுத்த போர் பண்ணுறதுக்கு அவங்க மென்டாலிட்டி, அவங்க அம்யூனிஷன், அவங்களுடைய இது எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால லெட்டஸ் ஹோப் ஃபார் த பெட்டர். இந்த பிரச்சனைகள் முடிஞ்சிடும், திரும்ப நல்லா வரும். லெட்டஸ் ஹோல்ட் ஆன் டு ஸ்டாக்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ லாங் டேர்ம்னா என்ன, நீங்கள் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா வர்ற டைம் நல்லா வர்ற டைம் தான். உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் நம்மளால் தீர்க்க முடியாது. நம்மளால் நடந்து முடிஞ்ச பிறகு இப்படி நடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில நடவடிக்கைகள் எடுக்கலாம். இப்போதைக்கு இன்னும் மார்க்கெட் ரொம்ப ஒன்றும் விழுந்தில்லை, திருப்பி ஏறி மேலே வந்தது, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Start your crypto journey with Inno6 Crypto Exchange. Download the app now.